வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து டல்கோனா கேண்டி எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். ஒரிஜினல் கொரியன் கேண்டி இது. அதுல இருந்து தான் டல்கோனா காஃபி வந்திருக்கு. ஸோ வந்து இந்த கேண்டி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பட் கொரியால அந்த ஓல்டன் பழைய முறைப்படி வந்து சின்ன சின்ன குளுக்கோஸ் பார்ல தான் இந்த கேண்டி பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ சுகர்ல பண்றோம். இன்னைக்கு நான் சுகர் வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது ரெண்டே பொருள் தான் வேணும். வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த டல்கோனா கேண்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சுகர், பேக்கிங் சோடா ரெண்டு தான் நமக்கு இது தேவையான பொருட்கள். குக்கி கட்டர், உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா சும்மா நம்ம நார்மலாக ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஊற்றி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். ரெண்டே பொருள் தான், ஈஸியாக பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். நான்ஸ்டிக் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து ஐரன் இது. அதில் வந்து நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு அது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அந்த கடாயை. அதுக்கு பிறகு ஃப்ளேமை ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சுகர் நமக்கு நல்லா மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகும்போது லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து அது வந்து கருப்பாக பிடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த கேண்டியோடைய ஃப்ளேவரே நம்மளுக்கு மாறிடும். அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ லைட்டாக நம்மளுக்கு சுற்றி வர மெல்ட் ஆகி வருது. இப்போ வந்து நம்ம கையை விடாமல் அதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். கையை விட்டுறக்கூடாது. லைட்டாக சாக்லேட் அந்த பிஸ்கட் ப்ரௌன் கலர் மாதிரி லைட்டாக அந்த வீட் கலரில் அது மாதிரி மெல்ட் ஆகி வரணும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. பாருங்கள், நம்ம சுகர்லாம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இந்த அளவு கலர் நம்மளுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேக்கிங் சோடாவை அதில் ஆட் பண்ணி கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இன்னும் வந்து நம்ம அந்த கையை விடக்கூடாது. ஸ்பீடாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அந்த கேண்டி கலர் மற்ற பிஸ்கட் கலர் லைட் வீட்டிஷ் ப்ரௌன் இருக்கும்ல, அந்த கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு மோல்டுலேயோ இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்லேயோ நம்ம அதை ஊற்றிக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு இருந்தால் போதும். அது நல்லா நுரைச்சிட்டு வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மோல்டில் நம்ம அதை ஊற்றிக்கலாம். நான் ஒரு இதில் வந்து லைட்டாக சுகர் பவுடர் சுகரை வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அதை ஊற்றி விட்டுடலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா நார்மலாக சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நார்மல் ரவுண்டாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப், என்ன ஷேப்னாலும் நம்ம வச்சுக்கலாம். கேண்டி தானே. நம்ம கையில் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்காக நம்ம ஒரு சின்ன ஸ்டிக், என்கிட்ட வந்து சின்னதாக இல்லை, சாப்ஸ்டிக் மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருக்குது. இதை நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. லைட்டாக அது மேலே அது மூடிக்கிறதுக்காக அப்படி லைட்டாக டச்சப் பண்ணி கொடுங்க போதும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு அப்படியே விட்டுருங்க. அது செட் ஆகிறதுக்காக விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் பாருங்கள். அப்படியே மூவ் பண்ண வரும். நம்ம லைட்டாக அதில் வந்து எண்ணெய் தடவி வந்தாலும் நான் லைட்டாக அதில் வந்து சுகர் இதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எடுக்க ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம அதில் வந்து எந்த ஷேப் குழந்தைங்களுக்கு வேணும்னா ஷேப் கூட கொடுத்துக்கலாம். இது அது ஒரு டிசைன் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இது என்னோடய பையன் இந்த மாதிரி குத்தி கொடுத்தான், எனக்கு ஜோலின்னு குத்தி கொடுத்தான் இந்த மாதிரி. இதே நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படி ஈஸியாக வந்துடும். நம்ம அதில் வந்து லைட்டாக நான் வந்து இந்த அச்சில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி இருந்தேன், கோகோனட் ஆயில் தடவி இருந்தேன். இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதே பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக வந்துடும். நம்ம அப்படியே நம்மளுக்கு இதுக்கும் ஸ்டிக் வேணும்னா அதை நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக எடுத்துகிட்டு அதில் ஸ்டிக் நம்ம அதில் வந்து குத்தி வச்சுக்கலாம். இப்பொழுது சுவையான டல்கோனா கேண்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.